வணக்கம். பொதுவா அரசியல எண்கள் வச்சு விளையாடுற ஒரு ஆட்டமா பாக்குறது ரொம்ப சுலபம். ஆனா ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாலேயும் ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு கனவு இருக்கு. இன்னைக்கு நம்ம மாஹேங்கிற ஒரு சின்ன பகுதியோட அரசியல் இதயத்தை புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் தேர்தல் முடிவுகள் அலசுறது மட்டும் இல்ல, டேட்டாவோட அடிப்படையில உண்மையான மக்கள் நலன் சார்ந்த ஒரு தலைமைக்கு எப்படி ஒரு பாதையை உருவாக்கலான்னு பார்க்க போறோம். மாஹேங்கிறது வெறும் மேப்ல இருக்கிற ஒரு புள்ளி மட்டும் இல்ல. இதுல பிரெஞ்சு காலனித்துவத்தோட மிச்ச சொச்சங்களும் இருக்கு, கேரளாவோட கலாச்சாரமும் கலந்திருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கதை இருக்கு. இங்க இருக்கிற மக்களோட பேச்சுல ஒரு தனித்தன்மை இருக்கு. இங்க அரசியல்ங்கிறது வெறும் தேர்தல் முழக்கத்தோட முடிஞ்சு போறதில்ல. அது அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட, அவங்க அடையாளத்தோட ஒரு பகுதி. இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அரசியல் வியூகத்தை வகுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம அந்த மண்ணோட மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்களோட நம்பிக்கைகள் என்ன, அவங்களோட சமூகம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. வாங்க முதல்ல மாஹே மக்களோட பல்ஸ் என்னன்னு பாப்போம். இந்த எண்களை பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட 3/2 பங்கு ஹிந்துக்கள், 1 பங்கு முஸ்லிம்கள். இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இது ஒரு சமூகத்தோட பேலன்ஸை காட்டுது. இங்க இருக்கிற அரசியல் இந்த 2 சமூகங்களோட தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஒன்னு சேர்த்து கொண்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கு. எந்த ஒரு தலைவரும் ஒரு சமூகத்தை மட்டும் சார்ந்து இங்க ஜெயிக்க முடியாது. எல்லாரையும் அரவணைச்சு போறதுதான் இங்க உண்மையான தலைமை அடையாளம். இப்போ இந்த நம்பரை பாருங்க. 97.9%, கிட்டத்தட்ட 100%. இதுதாங்க மாஹேவோட மிகப்பெரிய பலம். இங்க இருக்கிற வாக்காளர்கள் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சை கேட்டு ஓட்டு போடுறவங்க இல்ல. அவங்க படிச்சவங்க, யோசிக்க தெரிஞ்சவங்க. அவங்க நலத்திட்டங்களோட தரம், அரசாங்கத்தோட செயல்பாடு, வேட்பாளரோட தகுதின்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்வாங்க. வெறும் வாய்ச்சவடால் வாக்குறுதிகளை இங்க விற்கவே முடியாது. உண்மையான செயல் திட்டங்கள் மட்டும்தான் எடுபடும். சரி, இவ்வளவு அறிவுபூர்வமான வாக்காளர்கள் போன தேர்தல் என்ன சொன்னாங்க? தேர்தல் முடிவுகள்ங்கிறது வெறும் ஜெயிச்சது யாரு தோத்தது யாருன்னு சொல்றது மட்டும் இல்ல, அது மக்களோட மனநிலைய, அவங்களோட விருப்பங்களை நமக்கு ரகசியமா சொல்லுது. அந்த சீக்ரெட்ஸ் என்னன்னு இப்போ நாம உடைச்சி பார்ப்போம். 2021 தேர்தல் முடிவுகளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓகே, இது ஒரு நேரடி போட்டி மாதிரி தான் தெரியுது. காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஒரு வலுவான சுயேட்சை வேட்பாளருக்கும் நடுவுல தான் முக்கிய போட்டி நடந்திருக்கு. ஆனா இந்த எண்களுக்கு பின்னால ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய கதையே ஒளிஞ்சிருக்கு. இதோ அந்த ஆச்சரியம். யோசிச்சு பாருங்க, வெறும் 300 ஓட்டு தாங்க. ஒரு பூத்துல பதிவாகிற வாக்குகளை விட கம்மியான வித்தியாசம். இது ஒரு வெற்றியே கிடையாது, இது ஒரு எச்சரிக்கை மணி. மாஹே மக்கள் ஒரு பிளவுபட்ட தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. நாங்க யாருக்கும் முழுசா அங்கீகாரம் கொடுக்கல, நீங்க இன்னும் உங்களை நிரூபிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மெல்லிய கோட்டை நம்ம ரொம்ப கவனமா ஆராயணும். ஒரு டாக்டர் நோயோட அறைகுறிகளை மட்டும் பார்க்க மாட்டாரு, அதோட மூல காரணம் என்னன்னு ஆராய்வாரு. அதே மாதிரி நாமளும் இப்போ இந்த பிளவுபட்ட தீர்ப்போட மூல காரணத்தை தேட போறோம். இது ஏன் நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் டைனாமிக்ஸ் என்ன? மாஹேவோட அரசியல் ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கு. இங்க ஓட்டு பிரியறது ஒரு தொடர்கதை மாதிரி ஆயிடுச்சு. 2016ல இதே மாதிரி வாக்குகள் சிதறனதால தான் காங்கிரஸ் கூட்டணி தோத்து போச்சு. 2021ல நூலிழையில தப்பிச்சது. ஒரே மாதிரி சித்தாந்தம் கொண்ட வாக்குகள் பல வேட்பாளர்களுக்கு பிரியும் போது யாருமே எதிர்பார்க்காத ரிசல்ட் வருது. இது ஒரு தனிப்பட்ட நபரோட பிரச்சனை இல்ல, இது ஒரு சிஸ்டமேட்டிக் வீக்னஸ். அந்த 300 ஓட்டு வித்தியாசம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக் கொடுக்குது. ஜனநாயகம்னா வெறும் தலை என்றது இல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட குரலுக்கும் மதிப்பு கொடுக்கிறது. ஒவ்வொரு ஓட்டும் ஒருத்தரோட நம்பிக்கையோட வெளிப்பாடு. நம்ம அரசியலமைப்பு நமக்கு அந்த கண்ணியத்தை உறுதி செய்யுது. அந்த நம்பிக்கையை நாம வெறும் அரசியல் சண்டைகள்ல வீணடிக்காம பொறுப்பான உரையாடல்கள் மூலமா நம்ம எதிர்காலத்தை வடிவமைக்கணும். இந்த வாக்கு சிதறதுங்கிறதுங்கிறது நேது திடீர்னு வந்தது இல்ல. கடந்த 30 வருஷமா மாஹேவோட அரசியல் எப்படி பயணம் பண்ணியிருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தை நாம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் பார்க்கலாம். 90கள்ல ஆரம்பிச்சு மாய காங்கிரஸோட கோட்டையா இருந்துச்சு. அப்புறமா கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வலுவான போட்டியாளரா உருவெடுத்தது. ஆனா கடந்த 10 வருஷத்துல சுயேட்சைகளோட எழுச்சி இந்த முழு அரசியல் களத்தையே மாத்தி அமைச்சிருச்சு. இந்த பயணம் ஒரு கட்சி ஆதிக்கத்திலிருந்து ஒரு நிலையற்ற பிளவுபட்ட அரசியல் சூழ்நிலைக்கு மாயை நகர்ந்திருக்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த எண்கள் அந்த கதைய இன்னும் ஆழமா சொல்லுது. 2011 வரைக்கும் பாருங்க, காங்கிரஸ் கூட்டணி 25%க்கும் மேல வாக்கு வித்தியாசத்துல ஈஸியா ஜெயிச்சிருக்காங்க. ஆனா 2016ல என்ன ஆச்சு? ஒரு பெரிய சரிவு. வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சு தோல்வியை சந்திச்சாங்க. 2021ல மீண்டும் வந்தாலும் அந்த வெற்றி ஒரு மெல்லிய நூல்ல தான் தொங்கிட்டு இருக்கு. இந்த டேட்டா பழைய பலம் இப்போ இல்லைன்னும் புதிய யதார்த்தத்தை நாம எதிர்கொள்ளணும்னு காட்டுது. சரி, இவ்வளோ நேரம் நாம பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். நோய அலசி ஆளாய்ஞ்சாச்சு. இனிமே மருந்து கொடுக்கற நேரம். வெறும் அனாலிசிஸ் மட்டுமே பத்தாது, அதிலிருந்து ஒரு தெளிவான செயல் திட்டத்தை, ஒரு ஆளுமைக்கான வரைபடத்தை நாம உருவாக்கணும். எந்த ஒரு போருக்கு போறதுக்கு முன்னாடியும் நம்மளோட பலம் என்னன்னு நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
மாஹே களத்துல மக்கள் நலன் சார்ந்த ஒரு தலைமைக்கு இயற்கையாவே இருக்கிற பலங்கள் என்னென்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு வலுவான தேசிய மற்றும் மாநில கட்சிகளோட கூட்டணி. ரெண்டாவது, வேட்பாளர் மேல எந்த கிரிமினல் வழக்கம் இல்லைங்கிறது. இது படிச்ச வாக்காளர்கள் மத்தியில ஒரு நல்ல பேரை உருவாக்கும். மூணாவது, ஒரு செயல் திட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க தேவையான பணபலம். கடைசியா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க இருக்கிற படிச்ச வாக்காளர்கள் உண்மையான நலத்திட்டங்களை நிச்சயம் ஆதரிப்பாங்க. இது எல்லாமே ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். பலத்தை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே நம்ம பலவீனத்தையும் நாம நேர்மையா ஒத்துக்கணும். அப்பதான் அதை சரி செய்ய முடியும். இந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிற விரிசல்கள் என்ன? மிகப்பெரிய பலவீனம் நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாக்குகள் செதறது தான். இது எப்ப வேணாலும் வெற்றியை தோல்வியா மாத்திரும். எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒரே கொடைக்கு கீழே ஒன்னு சேர்ந்தா அது ஒரு பெரிய சவாலா இருக்கும். அது மட்டும் இல்லாம வேட்பாளர் புதுசுங்கிறதால மக்களோட ஒரு நேரடி தொடர்பை ஏற்படுத்த கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பலவீனங்களை நாம குறைச்சு மதிப்பிடவே கூடாது. சரி, பலம் பலவீனத்தை பார்த்துட்டோம். ஆனா அரசியல்னா தலைவர்களை பத்தி மட்டும் இல்லையே, மக்களை பத்தி தானே. மாஹே மக்களோட மனசுல உண்மையில என்னதான் இருக்கு? அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் என்ன? இங்க பாருங்க, மக்கள் ஒன்னும் வானத்திலிருந்து நட்சத்திரத்தை கேட்கல. அவங்க கேக்குறது ஒரு கண்ணியமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அததான். சுத்தமான குடிதண்ணீர், நல்ல ரோடு, அவங்க பிள்ளைங்களுக்கு உள்ளூர்லயே ஒரு வேலை, நல்ல படிப்புக்கும் மருத்துவத்துக்கும் வசதி. இதுதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. எந்த ஒரு தலைவரும் இந்த அடிப்படை தேவைகளை நிறைவேற்றதுல தான் தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தணும். இதை எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து இதோ ஒரு சிம்பிளான 4 முனை செயல் திட்டம். 1, எல்லா சமூக மக்களோட தனிப்பட்ட தேவைகளையும் புரிஞ்சுக்கிறது. 2, தண்ணி, வேலைவாய்ப்பு மாதிரி அடிப்படை பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. 3, வெறுப்பு அரசியலுக்கு பதிலா வளர்ச்சி அரசியலை முன்னிறுத்துறது. 4, புது டெக்னாலஜி மூலமாவும் நேரடி சந்திப்புகள் மூலமாவும் மக்களோட தொடர்ந்து கனெக்ட்ல இருக்கிறது. இந்த 4வது பாயிண்டான டிஜிட்டல் தொடர்புல ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. மக்களோட தகவல்களை வாங்குறது அவங்களோட நம்பிக்கையை நம்ம கையில வாங்குற மாதிரி. இந்தியாவோட புதிய டேட்டா பாதுகாப்பு சட்டங்களின்படி அந்த நம்பிக்கை ரொம்ப புனிதமானது. மக்களோட சம்மதத்தோட வாங்கின தகவல்களை அவங்க எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாங்களோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். டெக்னாலஜிங்கிறது மக்களை இணைக்கணுமே தவிர அவங்கள பயன்படுத்தக்கூடாது. நாம ஒரு பெரிய பயணத்தை கடந்து வந்திருக்கோம். டேட்டால ஆரம்பிச்சு மக்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு தெளிவான செயல் திட்டத்தை வகுத்திருக்கோம். இப்போ இந்த திட்டத்தை எப்படி ஒரு முழுமையான மக்கள் ஆணையா மாத்துறது? இதுதான் $1 மில்லியன் கேள்வி. இவ்வளவு அறிவான, ஆனா அதே சமயம் அரசியல் ரீதியா இவ்வளவு பிரிஞ்சு கிடக்கிற ஒரு சமூகத்தோட முழுமையான நம்பிக்கைய, ஒரு உண்மையான மக்கள் தீர்ப்பை எப்படி வாங்குறது? வெறும் தேர்தல் வெற்றி மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. பதில் ரொம்ப சிம்பிள். அது இங்க இருக்கு. சித்தாந்தங்கள், கொள்கைகள், இதையெல்லாம் விட ஆளுமை தான் ரொம்ப முக்கியம். நல்ல நிர்வாகம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடிமகனோட வாழ்க்கையையும் நேரடியா தொடுது. குழாயில வர தண்ணி, ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை, ஆஸ்பத்திரியில கிடைக்கிற சிகிச்சை, இதுல தான் உண்மையான அரசியல் இருக்கு. இந்த சேவையை தொடர்ந்து செய்யறது மூலமா தான் பிரிஞ்சு கிடக்கிற மனசுகளை ஒன்னு சேர்த்து ஒரு உண்மையான மக்கள் ஆணையை வாங்க முடியும். அதுதான் மாஹேவுக்கான ஒரே பாதை.